reviewing Tamil movies. No, reviewing KTV movies. இந்த படம் தான் எப்போ பார்த்தேன்? I was 10, 12 maybe last when I last watched this film. I love this movie. அப்போ and அப்புறம் ஒரு ரீல்ல வந்துட்டு இந்த மூவி சீன் வந்து I came across. It triggered me and எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்த நம்ம சின்ன வயசுல இருக்கப்போ அப்போ இருந்த மெச்சூரிட்டி அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு we all made our peace with this movie. பட் இப்போ வந்துட்டு பாக்குறப்போ ரேஜ் போயிட்டு me. So I want to rewatch it. கலந்தப்போ இந்த மாதிரி 100 பவுன் போடணுமா 75 பவுன் மீதி போட்டா தாலி கட்டுவா அப்படிங்க. அவங்க அண்ணா வந்து சொல்றாரு இந்த மாதிரி கட்டா இப்போதைக்கு கட்டா மீதி பாத்துக்கலாம். அவன் சொன்னா கேட்கணும் என்ன போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியும். அப்ப நம்ம 2 கொடுத்து என்ன நீ ஒண்ணு மெசேஜ்ல பேசுற அண்ணா சொன்னா கட்டா அப்படினா இவன் வந்து அண்ணா வச்சு கூட சொல்றாரு. எனக்கு என்னன்னா கேவலப்படுத்துறது பொண்ணு சைடு, அசிங்கமா பேசுறது பொண்ணு. நான் எப்படி இந்த பொண்ணு கால்ல விழுந்துடணும், அவங்க அண்ணன் கால்ல போய் வந்து சாரி அதான் சொல்லி தாலி கட்டுறாங்க. இது கூட இதை பார்த்து கை வேற தட்டிக்கிறேன் நான் சின்ன வயசுல. இந்த மாதிரி இப்பவே பொண்ணுங்க காலேஜ் போறது இல்ல, அப்ப எப்படி போயிருப்பாங்க? இது பரவாயில்ல. இந்த உனக்கும் 18 எனக்கு 20 உனக்கு 19 எனக்கு 20 ஏதோ ஒரு படம் இருக்கும். அதுல த்ரிஷா இத்தனோண்டு போட்டுட்டு போவாங்கம்மா. ஆனா அப்படிலாம் வீட்டுல எல்லாம் ஷால் இல்லாம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்க? என் நெஞ்சால இடிக்கிற இடியில சும்மா பஞ்சு மாதிரி பறக்குறான் பா. வாடி போடி பேசலாமா அவன் பொண்டாட்டிய? ஓ தங்கச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு இல்ல, தங்கச்சி வந்து பரிமாறினாதான். வளையல் கம்பல் எல்லாத்தையும் போட்டுன்னு அந்த பொண்ணு ஏந்துக்குது. 3 பேர் நிக்கிறாங்க. குடிக்க பல்லு வளர்க்கறதுக்கு பிரஷ், மூச்சு துடைக்கிறதுக்கு டவல், குடிக்கிறதுக்கு தண்ணி. புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும், புருஷனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது. But it's not funny. It's not at all funny. இந்த மாதிரி படம் எடுத்து இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா அந்த 90s இருக்கவங்க லேடிஸ்லாம் வந்துட்டு ஏன் அப்படி இருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம மூவிஸ்ல பாக்குறது தான் மோஸ்ட்லி ரொமான்டிசைஸ் பண்றோம், அதுல இருந்து தான் இன்ஸ்போ எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி படம் எடுத்து எல்லா ஆம்பளைங்களும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணி வளர்ந்துட்டாங்க. I love her. இவங்க நீங்க வெண்மதி அதுலயும் அவங்க தான் வருவாங்க. I love her. கல்யாணம்லாம் நீ பண்றதுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டுனா டென்ஷன் ஆயிடுவேன். என் வீட்டு வாசல்ல நானும் எங்க அப்பா வாழ்த்துனாதான் உனக்கு கல்யாணம். அவங்க யார் தெரியுதா? அவங்க மாமியாரு. நிஜத்துல அனிதா இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா. அது அப்படியா? ஐயோ இவரு அவங்க பொண்டாட்டியா? பிரஸ் மீட்ல 2 பேசுவாங்களே பெத்த வயிறு பத்தி. இந்த மாதிரி ஊஞ்சல் இருந்தா நல்லா இருக்கும்ல, வீட்டுல பெருசா சோகமா இருந்தா ஆடுறதுக்கு. தம்பின்னு வேட்டி இறக்கி விட்டாரு பாரு, அங்க நிக்கிறாரு அவரு. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டின வீடு தான் நிரந்தரம். கட்ட பொண்டாட்டி அடிக்கதான் மூஞ்சோட பேச வச்சிருக்க. இனிமே அப்படி நடக்காதுங்க. தேடி பார்த்தீங்க எங்க இல்ல கட்ட பொண்டாட்டி கழுதுன்றான் ஊரெல்லாம். உங்க அண்ணன்ட்ட போய் என் பொண்டாட்டி கழுதுன்னு சொல்லுவானா? இது முன்னாடியே பண்ணியிருந்தா ஒரு படம் மிச்சமா இருக்கும். ஆஃப்டர் ஆல் திஸ் இவ்வளவு நடந்த பிறகும் என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ள மனம் திரும்பி உங்ககிட்ட திரும்பி வரதா போறாங்கன்னா அவன் வெயிட் பண்ணி அவன் கிட்ட சொல்றான். கால்ல சூடு வச்ச பையன் கிட்ட திரும்பி அந்த பொம்பளைய அனுப்ப பாக்குறான் அவங்க அண்ணன்காரன். அவன் எல்லாம் ஒரு அண்ணனா? அளவிற்கு பாக்கலாம், ஆனா மென்டலி ப்ரிப்பேர்டா இருந்தா பாக்கலாம்.